சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இனிய இயேசுவின் நாமத்தில் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்துமஸ் நாள்களிலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை, புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். We wish you a Merry Christmas and a Happy New Year 2026. கர்த்ததாமே இந்த வருடம் முழுவதும் நம்ம ஒவ்வொருவரையும் பாதுகாத்து பல்வேறு தேசங்களுக்கு சென்று பல்வேறு நாடுகளுக்காக ஜெபிக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். இந்த காணொலி பார்க்குற நீங்களும் என்னோடு கூட இணைந்து ஜெபித்தீர்கள், அதற்காக நன்றி செலுத்துகிறேன். Pray for France, pray for European countries, pray for India, pray for Andaman Nicobar Islands என்று பல்வேறு மாநிலங்களுக்கு சென்று பல்வேறு நாடுகளுக்கு சென்று ஜெபித்து வர கர்த்தர் கிருபை செய்ததற்கு கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைய நாளிலே ப்ரே ஃபார் சென்னை என்று சொல்லி இந்த பேசன் நகர் பகுதியில் இந்த கடற்கரையில் நின்று இந்த சென்னை மக்களுக்காக இப்பகுதி வாழ் மக்களுக்காக ஜெயிப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் தாமே இப்பகுதியில் வாழ்ந்த ஒவ்வொரு மக்களை ஆசீர்வதிப்பாராக. நம்மோடு கூட இருந்து புதியதும் பெரியதுமான காரியங்களை செய்ய வார்த்தை பிரகாரம் கர்த்தர் நன்மையான தருவார். நம்முடைய தேசத்தில் மழை கொடுத்த வார்த்தை பிரகாரம் அவனுக்கு முன்னே போய் போராளிகள் சுவையாக்குகிற வார்த்தை பிரகாரம் அவனை விட்டு விடுவதில்லை, கழுதுவதில்லை, கணவனை தாங்கும்படி சொல்லி ஒவ்வொரு நாளும் கண்மணிக்குள் பாதுகாத்து கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்ற வார்த்தை பிரகாரம் நாம் விசுவாசித்து கர்த்தருடைய பாதத்திலே நாம் ஜெபிப்போம். கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். சங்கீதம் 65:2 சொல்கிறது, ஜெபத்தை கேட்கிறவரே மாமிசமான யாவது விட்டு வருவார்த்த பிரகாரம் நாம் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் அற்புதங்களை செய்வார். நாம் ஒரு சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். கொர்நேலியை ஜெபிக்கும் பொழுது அவருடைய ஜெபங்கள் நினைப்புடுதலாக தேவனுடைய சன்னிதிக்கு சென்றது. கர்த்தர் என் ஜெபத்தை நினைத்தள்ளினார் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அதே போல் நம்முடைய ஜெபங்களை கர்த்தர் நினைத்தள்ளினார். நம்முடைய ஜெபங்கள் நினைப்புடுதலாக தேவனுடைய சன்னிதிக்கு செல்கிறது என்று நாம் விசுவாசித்து நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்கள் என்ன காரியத்துக்கு என்ன நோக்கத்திற்கு தேவனத்தை ஜெபிக்கிறீர்களோ அந்த ஜெபத்துக்கெல்லாம் பதில் வந்தது என்று விசுவாசியுங்கள். நிச்சயமாக உங்களுடைய ஜெபங்கள் தேவனுக்கு நினைப்புடுதலாக சென்று அங்கு நினைப்பூட்டுவது மட்டுமல்ல, அதை நினைத்தருளி அவர் பதில் தருகிறார். அந்நாளை நினைத்தருளிய தேவன், விதைக்காலை நினைத்தருளிய தேவன், ராக்கிலை நினைத்தருளிய தேவன், கொர்நேலியை நினைத்தருளிய தேவன் உங்களுடைய ஜெபங்களை நினைத்தருளி உங்களை ஆசீர்வதிக்கிறார். நாம் இணைந்து ஜெபிக்கலாம். இப்பகுதி வாழ் மக்கள் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். உண்மை தெய்வம் இயேசு அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு அறிந்த மக்கள் கர்த்தருக்கு இன்னும் வளர வேண்டும். இயேசு அறியாத மக்கள் உண்மை தெய்வம் இயேசு அறிந்து கொண்டு கர்த்தருக்காக ஜீவிக்க, கர்த்தருக்காக தன்னுடைய இயேசுவின் அன்பை வெளிப்படுத்த அவர்களை ஒப்புக் கொடுக்க நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பை நேசிக்கிற ஜீவனுள்ள பிதாவே, உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரங்களையும் துதியையும் கனத்தையும் மகிமையும் செலுத்துகிறோம். ஆண்டவரை உலக நாடுகளுக்காக, ஆண்டவரை அப்பா இந்திய தேசத்திற்காக, ஆண்டவரை தமிழ்நாடுக்காக, அந்தமான் தீவுக்காக, நாளை சென்னைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை சென்னை பகுதி மக்கள் ஒவ்வொரு ஆசிரியப்பதாக, இந்த பேசன் பகுதிகளுக்கு ஒவ்வொரு மக்களையும் ஆசிரியப்பதாக, ஆண்டவரை அறியாத மக்கள் அறிந்து கொண்டு உமக்கு வளரும். ஆண்டவரையும் அறிந்த மக்கள் உமக்கள் பரிசுத்தத்தில் பரிசுத்தமடைந்து அவர்களை பங்கு பெறத்தக்கதாக எங்கள் வாழ்க்கை அமைத்துக்களும் தேவன் அனுக்கிற செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கிறிஸ்துவின் அன்பை மட்டுமே கர்த்தாவின் மிஷனரிகள் விதைத்தார்கள். கிறிஸ்துவின் அன்பை மட்டுமே தேவனுடைய பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையிலே வெளிப்படுத்துகிறார்கள். அதே போல் இயேசு அறிந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் எல்லோரையும் அன்பு செய்து இயேசு அன்பை வெளிப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக, இயேசுவின் அன்பின் வழிநடக்கூடிய பிள்ளைகளாக காணப்பட தேவன் அனுக்கிற செய்யும்படியாக ஜெபிக்கிறார். தொடர்ந்து ஆசீர்வதியும். இந்த இடத்திலே கண்மொழி பார்த்த தேவன் தாமே புதிய இடத்திலே புதிய ஆசீர்வாதத்திலும் புதிய கிருபையிலும் புதிய பலத்திலும் புதிய சக்தியிலும் புதிய மகிழ்ச்சியிலும் என்றென்று வாழ்ந்து இன்னும் கிறிஸ்துவின் அன்பை இன்னும் அதிகமாய் கர்த்தாவே சொல்ல இவன் அனுக்கிற செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆதி அப்போஸ்தலர் காலத்திலே அவர்கள் எவ்வாறு தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து கிறிஸ்துவ அன்பை வெளிப்படுத்தினார்கள், அதே போல் இந்த நூற்றாண்டிலே நாங்கள் வாழும்படியாக எங்களை கிறிஸ்துவாகி நீர் எபேசியர் 1:4 சொல்லப்பட்ட பிரகாரம் உலகத்தோட்டத்துக்கு முன்பாக எங்களை முன்குறித்து உடைய பிள்ளையாக தெரிந்து கொண்டதினாலே, வானத்தை பூமியை உருவாக்கின தேவன் தாமே எங்களுக்கு தெரிந்து கொண்டதினாலே நாங்களும் இந்த கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாக ஒவ்வொரு காலப்படைக்கும் அனுக்கிற செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். சிதகளை செலுத்துகிறோம். பெரிய காரியங்களை செய்யும். எங்கள் ஆண்டவர் எங்கள் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஜெபங்களை பிதாவே, ஆமென். கர்த்ததாமே உங்களோடு ஆசீர்வதிப்பதாக. God bless you. God bless you. We wish you a Merry Christmas and Happy New Year 2026. கர்த்ததாமே உங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணுவார். வார்த்தை பிரகாரம் கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவாராக. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. தொடர்ந்து இந்த காணொலியை காண்கிறீர்கள். என்னோடு தொடர்ந்து ஜெபியுங்கள். இன்னும் அதிகமாக கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தேங்க்யூ.